தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே ஏராளமான தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறதாவது, குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே தோமுசா, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் தொழிற்சங்கங்களில் இருந்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்து போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து வண்டியில் ஏற்றினர். போலீசாரின் கைதை மீறியும் கூட சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்கள் உட்பட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையுமே போலீசார் கைது செய்து வண்டியில் ஏற்றிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் கிண்டி ரயில் நிலையத்தை சுற்றி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஆங்காங்கே சிதறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களையும் அதே போல சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களும் போலீசார் கைது செய்து வண்டியில் ஏற்றி வருகின்றனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் ஒரே இடத்தில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து போராட்டம் செய்து அதே போல சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும், பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போராட்டம் நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் காணப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட இந்த கிண்டி ரயில் நிலையத்தை சுற்றி ஆங்காங்கே போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களையும் போலீசார் கண்டறிந்து ஒவ்வொருவராக வண்டியில் ஏற்றி வருகின்றனர். இந்திய திருநாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள், துறைவாரி சம்மேளனங்கள், விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பு, வியாபாரிகள், மாணவர்கள், வாலிபர்கள், மாதர்கள் என்று சகல பகுதி மக்களும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது.